இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை திதி மாலை 5:50 மணி வரை, பின்னர் துவிதியை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு 8:58 மணி வரை, பின்னர் திருவாதிரை. யோகம் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் காலை 8:55 மணி வரை துலாம் ராசிக்கு, பிறகு விருச்சிகம் ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் கின்ஸ்துக்னம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி சுக்லபக்ஷ பிரதமை. இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். சந்திரமான சேஷ்ட மாத ஆரம்பம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 7/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மற்றவர்களால் உங்கள் மீது வீண் பழி சுமத்தக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைமுக விமர்சனமும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சியை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும். பிள்ளைகளை புதிய பாதையில் நீங்கள் வழி நடத்துவீங்க. நீண்ட நாள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில்
நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலைக்கு மனைவழி உறவுகளால் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களோட கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முக்கிய பலன்கள் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடிய நிலைக்கு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீங்க. புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். அதே நேரத்தில் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு மனை வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.